நாங்கள் முந்திய பாடங்களில் அல்-ஃபிஅலுல் மாதி இறந்த கால வினைச்சொல்லை பற்றி படித்தோம். தற்பொழுது இந்த 5வது பாடத்திலே அல்-ஃபிஅலுல் முலாரி அதாவது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒப்பாகக்கூடிய வினைச்சொல் என்பது இதன் பொருளாகும். எனவே அல்-ஃபிஅலுல் முலாரி என்பது 2 வகையாக பிரிக்கப்படும். அதில் ஒரு வகைதான் அல்-ஹால், நிகழ்காலம். அடுத்தது அல்-முஸ்தக்பல், எதிர்காலம் என்பதாகும். எனவே அரபு மொழியை பொறுத்தவரையில் நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டுக்குமே ஒரு பொதுவான வார்த்தையை பாவிக்கப்படுகிறது. அது யஃப்அலு என்பதாகும். யஃப்அலு செய்கிறான், செய்வான். யஃப்அலு என்பதற்கு அல்-ஃபிஅலுல் முலாரி என்று சொல்லப்படும். அதாவது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒப்பாகக்கூடிய வினைச்சொல். யஃப்அலு என்றால் அது நிகழ்காலத்தையும் குறிக்கும். அதாவது அவன் ஒரு ஆண் செய்கிறான், அல்லது எதிர்காலத்தையும் குறிக்கும். அவன் ஒரு ஆண் செய்வான். எனவே அரபு மொழியில் யஃப்அலு என்ற வார்த்தை நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே யஃப்அலு அவன் ஒரு ஆண் செய்கிறான் அல்லது செய்வான். யஃப்அலானி அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள் அல்லது செய்வார்கள். யஃப்அலூன அவர்கள் பல ஆண்கள் செய்கிறார்கள் அல்லது செய்வார்கள். தஃஅலு அவள் ஒரு பெண் செய்கிறாள் அல்லது செய்வாள். தஃஅலானி அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள் அல்லது செய்வார்கள். யஃப்அல்ன அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள் அல்லது செய்வார்கள். தஃஅலு நீ ஒரு ஆண் செய்கிறாய் அல்லது செய்வாய். தஃஅலானி நீங்கள் இரு ஆண்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்வீர்கள். தஃஅலூன நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்வீர்கள். தஃஅலீன நீ ஒரு பெண் செய்கிறாய் அல்லது செய்வாய். தஃஅலானி நீங்கள் இரு பெண்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்வீர்கள். தஃஅல்ன நீங்கள் பல பெண்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்வீர்கள். அஃஅலு நான் செய்கிறேன் அல்லது செய்வேன். நஃஅலு நாங்கள் செய்கிறோம் அல்லது செய்வோம் என்பதாகும். இறந்த கால வினை சொற்களை போன்று இந்த நிகழ்கால எதிர்கால வினை சொற்களிலும் மொத்தமாக முதல் 6 சொற்களும் யஃப்அலு, யஃப்அலானி, யஃப்அலூன, தஃஅலு, தஃஅலானி, யஃப்அல்ன இந்த 6ம் படர்க்கைக்கும் அதனை அடுத்து வரக்கூடிய தஃஅலு, தஃஅலானி, தஃஅலூன, தஃஅலீன, தஃஅலானி, தஃஅல்ன ஆகியவைகள் முன்னிலைக்கும் அஃஅலு
நஃப்அலு என்பவைகள் தன்மைக்கும் உரியவைகளாகும். எனவே இவற்றை நீங்கள் சிறந்த முறையில் பாடமிடுவதற்கு முயற்சியுங்கள். இதுதான் நிகழ்கால எதிர்காலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வினைச்சொல்லுடைய அடிப்படையாகும். இதனை நீங்கள் நல்ல முறையில் பாடமிட்டுக் கொள்ளுங்கள். அதன் பிற்பாடு ஏனைய பாடங்களை நிகழ்காலம் எதிர்காலம் சம்பந்தமாக நீங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நிராசை அடைய வேண்டாம். நம்பிக்கையுடன் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.